ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோன்னா, இந்த மைக்ரோஃபோன் சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். அது ஃபஸ்ட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கடையில் போய் கொடுத்து புதுசாக போய் வாங்கிட்டு வந்தேன். அடுத்த நாளே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் வாரம் போச்சு. ஸோ ஒய்ஃப் போய் கொடுத்துட்டு இனிமேல் வேண்டாம், மைக் இல்லாமல் வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இவ்வளோ கட்டாயம் மைக்கை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அவன் கடைக்காரன் ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்கான். இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அங்கேயே கடையிலே டெஸ்ட் பண்ணி பிரித்தது தான். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா பார்ப்போம். இது யூஎஸ்பி கேபிள். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். நான் யூடியூப்காக எதுவும் செலவே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். எடுக்கிற வரைக்கும் எடுப்போம், கொஞ்சம் ஏதாவது இங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதெல்லாம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக ஆரம்பித்தது. ஸோ ஒரு வழியாக பல நண்பர்கள் வாய்ஸ் சரியாக கேட்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்னதாக மைக்கு, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது என்ன கம்பெனினா எல்டாம், EARLDOM, எல்டாம். இது 8 மீட்டர் வரைக்கும். ஓகே, இது ஏதோ போட்டிருக்கு, இங்கிலீஷில் நிறையா போட்டிருக்கு, ஒன்றும் புரியல. ஓகே, ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி கொடுத்துருக்கோம்னா, ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு லைவ் டெமோ பார்த்துருவோம். ஓகே, இது என்ன போட்டிருக்குன்னா, டேக் ஏ ஆண்ட்ராய்டு மொபைல் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் தென் இண்டிகேட்டர் லைட் ஃப்ளாஷஸ். இதை மாட்டணும் போல். இதை மாட்டினதும் என்ன ஆகும்னா லைட் எரியுமா. இந்த பாருங்கள், லைட்டு கிளிங் ஃபஸ்ட்டு இப்படி எரியுமா. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, கிளிக் தி ஸ்டார்ட் பட்டன் ஆஃப் தி மைக்ரோஃபோன் அண்டு ப்ளூ லைட் ஃப்ளாஷஸ், தட் இஸ் மைக்ரோஃபோன் இஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுதான் மைக்ரோஃபோனா. இதை அழுத்தி பார்ப்போம். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி அவனா ப்ளூ லைட்டுன்னு போட்டிருக்கான், நமக்கு ஆனால் பச்சை லைட் எரியுது. ஓகே, இதை வச்சு ஒய்ஃபும் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே இந்த மைக்கை வச்சு எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு பார்த்துட்டு சும்மா அப்படியே இந்த மைக்கோட ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளோ தூரம் நல்லா இருக்க போகுதுன்னு தெரில, மைக் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில. இதுவுமே எப்போனாலும் போகலாம், ரிப்பேர் ஆகவும் போகலாம். இந்த மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகிற வரைக்கும் இதை வச்சு நான் வீடியோ போடுறேன். அப்படி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், தூக்கி போட்டு வழக்கம் போல் நார்மல் ஃபோன்லேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, இது இங்கே பச்சை லைட் எரியுது. பச்சை லைட் எரியுதுன்னா ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அப்படிதான் அதில் போட்டிருந்தது. ஓகே, இது எங்கே மாட்டலாம், எந்த இடத்துல மாட்டலாம்? ஆக்சுவலாக இதில் இன்னொன்று என்ன பிரச்சனைனா, இது ஆன் ஆயிருக்கா இல்லையானே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுன்னா இப்போ மைக் மாட்டியாச்சு, உள்ள ஒரு வழியாக மாட்டியாச்சு. அப்படி கேஷுவலாக எடுத்துமா, 2 கையில் பிடிச்சிருக்க, அப்படி பிடிக்க முடியா? ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, மைக் ஒரு வழியாக ஆன் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ நான் மெதுவாக பேசுகிறேன். ஆனால் இப்போ கேட்குமா, இன்னும் போ கேட்குதான்னு பாரு. கேட்குமா? மைக் டெஸ்டிங். நான் பேச கேட்கலையா? உனக்கு கேட்கலையா? ஆனால் நான் மைக்கில் பேசிட்டு தான் இருக்கேன். ஃபோனில் ரெக்கார்ட் ஆகாதான் என்னன்னு தெரில. ஓகே, இது லோக்கல் ரோடு. இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், லண்டன் ரோடுன்னு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ
அங்கே போயிட்டு நடுவில் நின்று அதே மாதிரி மைக் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, அங்கே போய் இது வந்து டம்மியான மைக்கு தான் இது. டம்மி ஆமாம், வித்தியாசமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க. டம்மியான மைக் இது, ரொம்ப கம்மியான மைக் இது. எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரில. அங்கே போயிட்டு அங்கே லண்டன் ரோட்டில் போயிட்டு ஒரு மைக் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அப்படியே வந்து ஷார்ட்டாக வந்து என்ன வாங்க போகிறோம்? கொத்தமல்லி 2 வாங்கணுமே. என்ன வாங்கணும்? கொத்தமல்லி புதினா வாங்க போகிறோம். அதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வீடியோ எண்டில் அந்த ரேட்டை வந்து ரிவீல் பண்ணுறேன். irrelevant டாபிக் இதெல்லாம். நான் வந்து இந்த மைக் வந்து நடு ரோட்ல நின்று பேச போறேன். அது வந்து கேக்குதா கேட்கலையான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுல இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோ மைக்ல ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையான்னு ஒண்ணுமே தெரியாது. அந்த பச்சை லைட்டு, அந்த மைக்ல ஒரு பச்சை லைட் எரியுதுல, இந்த மைக்ல பச்சை லைட் எரியுதுல, அது எரிஞ்சாதான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அந்த ஃபுல் வீடியோ, எடுத்த வீடியோ எல்லாமே அவுட்டு. எவ்வளோ நேரம் மைக் ஒர்க் ஆகும் தெரியல. மைக் ஒர்க் ஆகிற வரைக்கும் இந்த மைக் வச்சு வீடியோ போடுவேன். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், வழக்கம் போல நார்மல் வாய்ஸ்ல பேசுற வேண்டியதான். ஓகே, சரி தேம நீ இங்கே இரு, நான் நல்ல போறேன். அங்க போயிட்டு பேசுறேன், கேக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க வந்து டிராஃபிக் வந்து இந்த பச்சை தான் போவோம். கார் வந்தா கூட இப்படி தைரியமா நிக்கலாம். இப்படி ஒண்ணுமே ஆகாது. ஐயோ, ரெட்டு போட்டான். கொஞ்ச நேரம் தெரியும்னா கேக்குதா நான் பேசுறது? நான் மெதுவா பேசுறேன். கேக்குதா 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 கேட்கலையா? நான் பேசுறேன். ஆனா அங்க போயிட்டு பேசி பார்ப்போம். இவ்வளவு தூரம் கேட்குமா என்னன்னு தெரியல. கேக்குதா? ஓகே, அவ்வளோதான். கேட்குமா என்னன்னு தெரியல. ஹாய் 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 ஹாய். இந்த வீடியோ எடுக்கிறாங்க விசித்திரமா, எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். அவன் வேலையை வந்துட்டு தான் போறான். இந்த போறான். நான் பேசுனது ஏதாவது கேட்டுச்சா? எனக்கு எப்படி கேட்கும்? ஒண்ணுமே கேட்கலையா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஒன்னும் தேவையில்ல. எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போய், சரி வேணாம், நேரா போய் கொத்தமல்லியை போய் வாங்க. ஓகே, ஸோ ஒரு வழியா வந்து கொத்தமல்லி வாங்கியாச்சு. ஓகே, இதான் வந்து இந்த ஊர் கொத்தமல்லி. அப்புறம் வந்து புதினாவும் வாங்கியிருக்கோம். நம்ம ஊர்ல மாதிரி இங்க கூட மணி கவுண்டர்ல மணி இருக்கு. தேவையில்லாத அது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போறேன். என்னன்னா, இந்த கொத்தமல்லி புதினாவோட விலைய வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்ல போறேன் விலைய. மணி என்ன ஆகுது? 1 மணி. இந்த ஊர்ல இங்க புறா பாத்தியா? ஒரு தைரியமா இருக்குது. புறா வைடே வைடாது. ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லி புதினாவோட விலையை சொல்ல போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் சத்தமாக தான் பேசுவேன், வீடியோவில் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ என்ன யார் வந்து கரெக்டாக அது விலையை சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆயிடுச்சு.
நான் விலையை சொல்லிட்டேன், யார் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் வந்து பெருசாக வேறு எதுவும் இல்லை. இந்த மைக் டெஸ்டிங் பண்ணலான்னா சும்மா வெளியே வந்து எப்படி மைக்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாக சொல்கிறதா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைக்கு கீழே வச்சு கூட பேசுங்க, மறக்காமல் 10 பேர் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.